திரு ராம்கி, இன்றைக்கு இப்போ கூட்டணிக்கான தேவை அதிகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திரு ஜீவா அவர்களின் கூற்றுப்படி அதிமுகவுக்கு தான் அந்த தேவை இருக்கு. அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருந்தது, திமுகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஏன்னா நிறைய கூட்டணியை தட்டி பார்க்க வேண்டிய, பிரிச்சு பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அவர்களுக்கெல்லாம் சொல்லும் ஒரு பதிலாக தான் முதலமைச்சர் பேசியிருக்கார் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை. இந்த முதல்ல தலைப்புக்கான கேள்வி நேரடியான பதிலே நான் சொல்லிடுறேன். கூட்டணி வந்து 2 பேருக்கு இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில என்ன ஒரு கருத்து யாருக்கு அதிகம், அதுதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 2 பேருக்குமே கூட்டணி தேவையில்லை நினைக்கிறாங்க. நீங்களே நேரடியாக எங்க கூட போட்டியிடுங்க. நான் பார்த்த வரைக்கும் வட தமிழ்நாட்டில் பல புதுசா இருக்கே எப்படின்னா, அதான் நான் சொல்றேன். என்னன்னா, நான் சில செய்திகளை நேரடியாக சொல்ல முடியாது, அதனால தர்ம சங்கடம் வரும். அதனால நான் பொதுவாக என்ன சொல்றேன், வட தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள், அது திமுக கூட்டணியாகட்டும் அதிமுக கூட்டணியாகட்டும், கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடத்துல அந்த இடத்தில் நேரடியாக இருபெரும் திராவிட கட்சியில் போட்டியிட வேண்டும் என்று தொகுதி மக்கள் விரும்புகிறார்கள். இப்போ ஒருவேளை திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க திமுகவுக்கே சீட்டு கொடுங்க, நீங்க கூட்டணி கட்சி கொடுத்தீங்கன்னா நாங்க அதிமுகவை ஓட்டு போடுவோம், வைஸ் வர்சா இதுவும் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து கூட்டணி கட்சிகளை அவங்க மேல வந்து நேரடியாக அவங்களை அணுவதில் நிறைய சிக்கல், களத்தில் யதார்த்த நிறைய சிக்கல் இருக்குது. நாங்க கூட்டணி கட்சிகளை விட அது இரு தரப்பும் நான் சொல்றேன், இந்த தரப்பு அந்த தரப்பு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40க்கு 40ங்க கூட்டணி கட்சிகளும் நின்றுந்தாங்க தான். ஆமா, அதுதான் நான் என்ன சொல்றேன், ஸ்வீப் பண்ணிருந்தாங்களே தமிழ்நாடு. அப்ப மக்கள் எப்படி நிச்சயமாக 2 திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் பெரிய பலம் சேர்க்கின்றன. ஆனா மக்கள் விரும்புவது என்னன்னா, நாங்க நேரடியாக உங்ககிட்ட அணுகணும், நீங்க இருபெரும் கட்சிகளோட பிரதிநிதியாக நீங்க எங்க தொகுதியில் இருக்கணும் விரும்புறாங்க. இதுல நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில திமுக கை மாறிட்டு, இது மாதிரி பல தொகுதிகள்லாம் மக்களே விரும்பி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் உங்களுடைய தலைப்புக்கு நேரடியான பதில். இதை தாண்டி வரும்போது கூட்டணிக்கான தேவை அதிகமா இருக்குன்னா, இது வந்து நண்பர் ஜீவா சொன்னதெல்லாம் வந்து நேற்று வரை வேலிட் தான். இன்னைக்கு நம்ம அதை ரிவ்யூ பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா பீகார்ல இருந்து வர செய்திகள் என்னன்னா, அவங்க வெளிப்படையா சொன்னா பீகார் நம்மளை கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல ரிப்போர்ட்ஸ் வருது. அது வந்து கிட்டத்தட்ட என்டிஏ உடைய நிதிஷ்குமார் பாஜக வெற்றியை உறுதிப்படுத்துற மாதிரியான தகவல் வருது. அப்படி வரும்போது நம்ம என்ன எதுக்காக பீகார் நம்ம எதிர்பார்த்தோம்னா, பீகார் தேர்தல் முடிந்தவுடன் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், அது தமிழ்நாட்டு அரசியலை பிரதிபலிக்கும்லாம் சொன்னோம். ஸோ இப்போ அதுக்கான ஸ்கோப் இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பக்கமும் அணிகள் ஃப்ரீஸ் ஆகிட்டா தான் பார்க்குறேன். இந்த கூட்டணிக்குள்ள வேணா ரீஅலைன்மெண்ட் ஆகலாம் வழியா, பொதுவாக இங்கிருந்து அங்கிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ திமுக கூட்டணியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிச்சயமாக சீட் விஷயங்கள்ல பிரச்சனை வரும், அதை திமுக சமாளிக்கும், அதுல மறுப்பே இல்லை. ஆனா அதுல ஒரு களத்தில் நிறைய சிக்கல் இருக்கு. 2 விஷயம் மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு புதிதாக ஒரு 4 அணி உருவாயிருக்கு. தனியரசு, கருணாஸ் இவங்கெல்லாம் வந்து ஆளுக்கு அவங்க ஒரு சீட் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவங்கள போன்றவர்களை சின்ன கட்சிகளை உள்ள கொண்டு வர மாதிரி பெரிய கட்சிகளுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சீட்டுகளை குறைத்து விட்டு தான் கொடுக்க வேண்டும். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் இந்த கேள்வி நீங்க உள்வாங்கிக்கங்க. இப்போ கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் அதிகமான கட்சிகளை கூட்டணியில வச்சிருக்கிறதும் திமுக தான். நாளைக்கு சீட் ஷேர்ல பிரச்சனை வரும், அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு என்ன கேள்வினா, திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு, ஸ்டாலின் ஒன்னும் திமுகவை நம்பி இல்ல, அவரு கூட்டணியை நம்பிதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட்டணி தான் கூட்டணிக்கு பலம், திமுகன்ற கட்சிக்குமே கூட்டணி தான் பலம், அப்போ திமுகவுக்கு தான் அதுக்கான தேவை அதிகம் இருக்கு அப்படின்றதான் அவர் சொல்றாரு. அதுல ஒரு மறைமுகமான செய்தி ஒன்று இருக்கு. என்னன்னா 2 செய்தியா நான் பார்ப்பேன். என்னது, நீங்க திமுகவே நேராக போய் நாங்க இந்த ஆக்சுவலி எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம், அது வந்து மகளிர் உதவித்தொகையாகட்டும், விடியல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் நிறைவேற்றிருக்கு திமுக சொல்வதை விட திமுக கூட்டணி கட்சிகள் சொல்வதற்கு உங்க பெரிய வெயிட்டேஜ் உண்டு. ஸோ அந்த வகையில் நேரடியாக அப்படி கூட பொருள் எடுத்துக்கலாம். கூட்டணி கட்சிகள் நம்பி திமுக இருக்குன்னு காரணம் தான். திமுகவே நேரில் சொன்னால் மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. நாங்கள் இன்னும் வந்து திமுக மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க பாஜக எதிர்ப்பு உறுதியாக இருக்கிறார்கள், அவர் சொன்னதை செய்திருக்கிறார்கள், கடந்த 5 ஆண்டுகளில் கொடுத்த வாக்கு நிறைவேற்றால் கூட்டணி கட்சிகள் சொன்னால் நிச்சயமாக மக்கள் மனதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அது ஒன்று. இரண்டாவது, மறைமுகமாக எடப்பாடி அவர் சொல்றது என்னன்னா, சிறுபான்மை வாக்குகள் எதெல்லாம் வந்து அதிமுக பக்கம் வராதுன்னு நினைக்கிற வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா, சிறுபான்மை வாக்கு, தலித் வாக்குகள், அதெல்லாம் வந்து பெரும்பாலும் திமுகவை விட திமுகவுடைய கூட்டணி கட்சிகளிடம் இருக்கிறது அப்படிங்கறத தான் அவர் சொல்ல வரான்னு பாக்குறேன். அதாவது நீங்க காங்கிரஸ் கட்சியிலையும் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட தான் பெரும்பாலான சிறுபான்மை தலித் வாக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை அவங்கள நம்பி தானே திமுக இருக்கு. நான் இன்னும் தலைப்பு ஒட்டி கேட்கிறேன், கூட்டணிக்கான தேவை அப்படின்றது இப்போ திமுக இருக்கு, அதிமுக இருக்கா? ஜீவா அவர்கள் சொன்ன பாயிண்ட், இப்போ அதிமுக கிட்ட இப்போ இன்னைக்கு கூட்டணியே இல்ல, ஒரு கட்சி தான் இருக்கு, அவங்களுக்கு தான் கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி? இல்ல அதான் நீங்க அதிமுக பக்கம் வந்து அது எல்லாம் வெளிப்படையே தெரிஞ்ச விஷயம். ஒரு என்டிஏ அலைங்கிறது ஒரு ஷேப்புக்கே வரல இன்னும். அது நிறைய சிக்கல் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், பீகார் தேர்தல் முடிந்தோடனே எல்லாம் நடக்கும்லாங்க.
இது குறித்து பெரிய அளவு மாற்றம் வரப்போல, எந்த அளவுக்கு பாஜக இங்கே ஈடுபாடு காட்டுங்கலாம் பெரிய கொஸ்டின் மார்க் இன்னைக்கு இருக்குது. ஒருவேளை அவங்க அங்க ஒரு வெற்றி கிடைத்தா அந்த உற்சாகத்தில் வேணா ஏதாவது பண்ணலாம் ஒழிய பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா பழைய என்டிஏ கூட்டணியை அவங்க உள்ள கொண்டு வரதுக்கு அவங்க தான் செய்ய முடியும். பாஜக தான் முன்னிருந்து அதிமுக ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியும், அதிமுகவால் செய்ய முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இங்க கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகல. இது நீங்க ஃபார்ம் ஆகணும். ரெண்டாவது, இங்க இருக்கிறவர்கள் வெறுமே திமுக எதிர்ப்பை மட்டும் முன்வைக்க மாட்டார்கள். எனக்கு என்ன, எனக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும்ங்கிறத அது சொல்லக்கூடிய வெளிப்படையா பேசக்கூடிய கட்சிகள் இங்க இருக்காங்க. ஆனா அங்க வந்து வெறுமனே பாஜக எதிர்ப்பு தான். அங்க எவ்வளவு அவங்க மனதில் எதிர்பார்க்கிறாங்கிறத இது வரைக்கும் வெளியில சொன்னதே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்போ KS அழகிரி ஒரு காங்கிரஸ் கட்சியோட அண்ணாமலை மாதிரி அப்பப்போ பேசுறாரு. பட் சீட்டுன்னு வரும்போது அவங்க எல்லாத்தையும் இப்போ வெளிப்படையாக பேசுறது நல்லது. இப்போவே நீங்கள் பின்னாடி ஒரு இறுதி கட்டத்தில் போய் அவங்களுடைய எதிர்பார்ப்பை முன் வச்சாங்கன்னா அது பெரிய பிளாஸ்ட் ஆகும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. அண்ணா எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ, அதெல்லாம் வெளிப்படையாக அங்கே நடக்குது. அங்கே வெளிப்படையாக இல்லை. ஸோ இந்த சிக்கல் நாளைக்கு இதை போஸ்ட்போன் பண்றாங்க. இந்த இஷ்யூ அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே போறாங்க. எனக்கு அது புரிஞ்சுக்கிறேன் திரு ராம்கி. கூட்டணினால இல்ல கூட்டணி கட்சிகள்னால அந்த சீட் ஷேரிங், பார்கெனிங் அது செகண்டரி. இப்ப இன்னைக்கு கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கான தேவையே ஒண்ணு அது இருக்குல்ல. அதுல இப்ப யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது அதுதான் இயல்பா அதாவது இங்கே அதிமுக தலைமையிலான கூட்டணி இனிமேல் தான் உருவாக்கப்பட வேண்டும். அங்க ஒரு கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுக்குள்ள சவால், இது இவங்களுக்குள்ள சவால். இது ரெண்டுமே வெவ்வேறு சவால். மெகா கூட்டணி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இபிஎஸ் அவர்கள் இன்னும் கூட்டணி அமைக்கல. இன்னும் எந்த கட்சி வருவாங்கன்னு தெரியல. அவரு CPM, CPI, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே முயற்சி பண்ணாரு, விஜய் முயற்சி பண்ணாரு. அது எல்லாமே தோல்வியில முடிவடைஞ்ச நிலையில அவர் திமுக அவங்க கூட்டணி தான் நம்பி இருக்காங்க அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனத்தை நம்ம எப்படி புரியும்? அதுதான் நான் சொல்றேன். அதாவது திமுக கூட்டணி நம்பி இருக்காங்கன்னா அவங்க திமுக கூட்டணி கட்சிகள் தருகிற வேல்யூ அடிஷனுங்கிறது அதிகமாக இருக்கிறது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ல பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை திமுக கொண்டு வருவதிலும் சரி, தலித் வாக்குகளை உள்ள கொண்டு வர்றது, அதெல்லாம் தாண்டி ஒரு பெர்செப்ஷன் உருவாக்குறது. திமுக மேல எந்த விதமான ஒரு நெகட்டிவான விஷயம் எதுவும் இல்லை, இந்த ஆட்சி நல்ல விதமாக தான் செஞ்சு செயல்படுறாங்கிற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும்ல. அதற்காகத்தான் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கிறது. அதை அவங்களுடைய கூட்டணி கட்சி இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ண நினைக்கிறாங்க. இன்னும் புதிய பார்ட்னர்ஸ் உள்ள கொண்டு நினைக்கிறாங்க, ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவர் எடப்பாடி என்ன சொல்றாரு, அவங்க கூட்டணி கட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. இது அந்த நோக்கத்திலாம் பார்க்கணும். ஆக்சுவலா நீங்க சொல்லலாம், நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா நீங்க உங்க சைடுல கூட்டணியா உருவாகல, நீங்க அதை அவங்கள பிளேம் பண்றீங்களா? அவர் இஷ்யூவை சொல்றாரு. இங்க என்னன்னா இங்க அதிமுகவால் பல சமூக வாக்குகளையும் கன்சியூம் பண்ண அது திமுக அவர் கொடுத்த கிரெடிட் இல்ல. திமுக தலைவர் திமுக நம்பி ஒண்ணு இல்ல, கூட்டணி கட்சி நம்பி இருக்கிறாருன்னு சொல்றது விமர்சனம். அது விமர்சனம் தான். அந்த விமர்சனம் எதன் நோக்கில் சொல்லப்படுதுன்னா அதிமுகவால் அனைத்து சமூக வாக்குகளையும் கன்சியூம் பண்ண முடியும், திமுகவால் அப்படி செய்ய முடியாது, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் நம்பி இருக்கிறதுங்கிறது தான் ஒரே செய்தி.